ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், NVIDIA, ஜெமினை, ChatGPT இந்த பேர்களை கடந்த 4-5 மாதமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த NVIDIAன்ற கம்பெனி என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இதுக்கு தேவையான சிப் மேனுஃபேக்சரிங்கை பண்ணுறாங்க. இதுக்கு தேவையான GPU என்று சொல்லக்கூடிய கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்ற ஒரு என்ஜினை, ஒரு பிரெயினை தே ஆர் மேனுஃபேக்சரிங். வாட் தே கால் இட் இஸ் AI ஃபேக்ட்ரிஸ். ஸோ அதனுடைய CEO ஜென்சன் ஹுவாங், அவருடைய பயோகிராஃபி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்சன் ஹுவாங் 1963 தாய்வானில் பிறக்கிறாரு. தாய்வான்லேருந்து 5வது வயசில் அவருடைய ஃபேமிலி தாய்லாந்துக்கு மூவ் ஆகிறாங்க. அங்கேருந்து அவருடைய 5வது வயசில் அவரும் அவருடைய பிரதரும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு மூவ் ஆகிறாங்க. யூஎஸில் அவங்க ஒரு டார்மெட்ரி ஸ்கூலில் ஃபஸ்ட்டு படிக்கிறாங்க. அவங்களுடைய எலிமெண்ட்ரி ஸ்கூல் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலியும் வந்து யூஎஸ்க்கு மூவ் ஆகிறாங்க. எல்லாரும் மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் அவங்க இங்கே உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில், ஆரிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் படித்து முடிக்கிறாரு. அவருடைய படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் LSI லாஜிக் அப்படிங்கிற கம்பெனியில் சிப் மேனுஃபேக்சரிங் என்ற டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஜாப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச AMD, அட்வான்ஸ்டு மைக்ரோ டிவைசஸ் அப்படிங்கிற கம்பெனியில் சிப் டிசைனராக, மைக்ரோ ப்ராசஸிங் டிசைனராக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இந்த சிப் மேனுஃபேக்சரிங்கில் அவருக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் அவர் கேதர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சும்மா ஒரு ரோட் சைட் மீட்டிங்கில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட, கிறிஸ் அண்ட் கர்டிஸ்ன்ற 2 அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸோட அவர் மீட்டிங் பண்ணும்போது, சேட் பண்ணும்போது அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. கம்பெனி சரியா போல, தே டோன்ட் நோ ஹவு த ஃபியூச்சர் இஸ், தே டோன்ட் நோ ஹவு டு டேக் த கம்பெனி ஃபார்வர்ட் அப்படின்னு. ஸோ அவங்க ஒரு திங்கிங்கில், ஒரு தாட் ப்ராசஸில் வர்றாங்க. நம்ம ஏன் ஒரு ஓனாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது? அப்படி ஆரம்பித்த கம்பெனி தாங்க இந்த NVIDIA. ஸோ அப்படி என்ன ஸ்பெஷலாக இந்த கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எப்படி இந்த கம்பெனி இவ்வளோ வேகமாக வளருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 20 இயர்ஸாக அவங்க ஒரு ரிசர்ச் அண்ட் டிசைனில் இறங்குறாங்க. அதாவது CPU, நம்மலாம் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்குன்னு பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பிஹைண்ட் த சீன் CPU தான், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அப்படி CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதுதான் வந்து பிரெயினாக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அதிலிருந்து மாறுபட்டு அவங்க கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட், GPU அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்டு ப்ராசஸரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அவங்க பிளான் போடுறாங்க. இனிஷியலாக ஒரு வெறும் $40,000 அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வெஞ்சர் கேபிட்டலைசேஷன் மார்க்கெட் பண்ணி பல்வேறு தரப்பட்ட பார்ட்னர்ஸ் அவங்க கம்பெனியில் இணைக்கிறாங்க. அந்த கம்பெனி இணைச்சி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆஃப் கேபிட்டலில் அந்த கம்பெனி ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கிறது. வருடங்கள் ஆகிறது, 20-25 வருடங்கள் கழித்து அந்த கம்பெனி AI என்ற சாம்ராஜ்யத்தை, செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு AI எம்பையரை அந்த கம்பெனி வந்து உருவாக்குது. சிம்பிளாக சொல்ல போனால் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ChatGPT இருக்குது பார்த்தீங்களா. இந்த ChatGPTங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு அதுவாக தானியங்கி, எப்படி சொல்கிறது, தானே உருவாக்கி தரக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, ஜெனரேட்டிவ் AI அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு இன்புட் கொஸ்டின் கேட்டோம்னா, ஒரு ப்ராம்ப்டிங் கொடுத்தோம்னா, அந்த ப்ராம்ப்டிங்கை வச்சு அதுக்கு இருக்கக்கூடிய பேக்கெண்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டாவில் இருந்து கரெக்டான ஆன்சரை அது ரிப்ளையாக, ரெஸ்பான்ஸாக நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹைடெக்கான ஒரு சாஃப்ட்வேரை, ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும் இல்லைங்களா. அது பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படும். நம்மலாம் நினைக்கிற மாதிரி அதனுடைய சர்வர்ஸ் நம்ம லேப்டாப் சர்வர் மாதிரியோ இல்லை நம்மளுடைய இதுக்குள்ளே இருக்க சிப்பு மாதிரியோ இருக்காது. கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் இருக்க ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்தீங்களா, அந்த ரெஃப்ரிஜரேட்டர் சைஸில் கூடிய டேட்டா சென்டர் சர்வர்ஸை, மல்டிபிள் ப்ராசஸர்ஸை கனெக்ட் பண்ணி அவ்வளோ வால்யூம் ஆஃப் டேட்டாவை அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தேவையான ப்ராசஸரை, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறது தான் NVIDIA. CPUக்கும் GPUக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CPU வந்து அது ஒரு ஸ்மால் கைண்ட் ஆஃப் சிப்பு. ஸோ ஒரு ஸ்மால் ரேம், கம்ப்யூட்டிங் பவரோட உள்ள ஒரு சிப். GPU, கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட், இட்ஸ் மோர் ஆஃப் அட்வான்ஸ்டு பேரலல் ப்ராசஸிங். அதாவது ஒரே நேரத்தில் பல 100 கால்குலேஷன்ஸை சேம் டைமில் அது கம்ப்யூட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளதாங்க GPU. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனித மூளையை போல இயங்கக்கூடிய ஒரு ரோபாட்டை ஒரு இயக்கணும்னா, ஒரு மனித மூளையை போல தானே சிந்திச்சு ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு ரோபாட் வேணும்னா அதுக்கு எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வேணும், எவ்வளோ டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா வேணும், நீங்களே திங்க் பண்ணி பாருங்க.
ஸோ அதுக்கு தேவையான ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். அந்த ஸ்டோர்டு டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். அது ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணி இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, நமக்கே ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நம்ம யோசிச்சு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? அவ்வளோ மெமரி நமக்கு மனிதனுடைய மூளைக்குள்ள இருக்குது. அந்த ஈக்குவலான மெமரியை ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்கணும்னா அதுக்கு எவ்வளோ டேட்டா தேவைப்படும் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. கம்ப்யூட்டர்ங்கிறது வெறும் எம்டி பிரெயின், அதுக்குள்ள எந்த விதமான டேட்டாவும் இல்லைன்னா இட்ஸ் எம்டி ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எம்டி பிரெயின். அந்த எம்டி பிரெயின்குள்ள அவ்வளோ டேட்டாவை நம்ம உள்ள ஃபீட் பண்ண அது நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. அவ்வளோ டேட்டா அதுக்கு தேவைப்படுது. ஸோ அவ்வளோ வால்யூம் ஆஃப் டேட்டாவை கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த மெமரி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ வால்யூம் ஆஃப் டேட்டாவை கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த திங்கிங் பவர், அதான் கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டிங் பவரை கொடுக்கக்கூடியது, அந்த கம்ப்யூட்டிங் பவரை உருவாக்கக்கூடிய கம்பெனி தாங்க NVIDIA. இன்னும் வரக்கூடிய நம்ம அப்கமிங் வீடியோஸில் NVIDIAவுடைய ரீசெண்ட் இன்னோவேஷனான பிளாக்வெல், அவங்களுடைய பிளாக்வெல் GPU, அதுக்கப்புறம் NVLink ஸ்விட்ச், இதை பற்றினான சுவாரஸ்யமான டெக்னிக்கல் விஷயங்களை நம்ம இந்த சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் நான்.